வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பாஸ்போர்ட்டு முடிய போகிற டயத்தில் இருக்கும். அதான் எக்ஸ்பீரி ஆகிற டயத்தில் இருக்கும். அதை எப்படி ரினியூவல் பண்ணுறாங்கன்னு மட்டும் பாருங்கள். இங்கே வந்து அப்பாயின்மெண்ட்லாம் போடணும் தேவையில்ல. இங்கே அப்பாயின்மெண்ட் போயிட்டு அந்த டேட்டு இந்த டேட்டு உட்காந்துக்கணும்லாம் அவசியம் இல்லை. நேராக ஆஃபீஸ்க்கு வந்தோன்னா போதும். எம்பசி ஆஃப் இந்தியன் குவைத். இந்த இடத்துல தான் பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணுறது, அப்புறம் பேர் மாற்றுறது, அட்ரஸ் மாற்றுறது, அட்ரஸு தப்பாக இருந்தால் அந்த ஆப்ஷன் எல்லாமே இந்த இடத்துல மாற்றிக்கலாங்க. இங்கே வந்து வந்தோடனே ஒரு டோக்கன் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு உள்ளே போனால் வெயிட்டிங் ஹால் இருக்கும். அதில் போயிட்டு நம்ம வெயிட் பண்ண வேண்டியதான். நமக்கு வந்திருக்கிறது பிஎஃப்எஃப் நம்பர் 63 வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதான். அப்புறம் என்னென்ன ஜெராக்ஸ் தேவைப்படும்னா, பாஸ்போர்ட் ஒரு காப்பி, இந்த நாட்டு ஐடி கார்டு அது ஒரு காப்பி, அதுவும் இங்கேயே எடுத்துக்கலாம். அப்புறம் ஃபோட்டோ தேவைப்படும், ஃபோட்டோவும் இங்கேயே எடுத்துக்கலாம். 2 ஃபோட்டோ கொடுப்பாங்க, 1.5 தினாரு, நம்ம ஊர் காசுக்கு 420 ரூபா வரும். அந்த 2 ஃபோட்டோவும் இங்கேயே வாங்கிப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம டோக்கன் வந்ததுக்கப்புறம் உள்ளே போயிட்டு பாஸ்போர்ட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பழைய அட்ரஸில் தான் இருக்கீங்களா, அப்புறம் இந்த நாட்டில் எந்த அட்ரஸில் இருக்கீங்க எல்லாத்தையும் கேட்டு என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் 28 தினார் பணம் கட்டணும். நம்ம ஊர் காசுக்கு 7450 ரூபா. இந்த அமௌண்ட்டை கட்டினதுக்கப்புறம் இந்த நாட்டில் இருக்கிற அட்ரஸுக்கு 10 நாளுக்குள்ளே கொரியர் வந்துரும்ட்டாங்க புது பாஸ்போர்ட். இந்த ஆஃபீஸு வெள்ளிக்கிழமை மட்டும் லீவு, சனிக்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை வரைக்கும் இருக்கும். டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் இருக்கும். இந்த ஆஃபீஸ் லொக்கேட் ஆகிருக்கிறது ஜெலிப்பில் இருக்கிற கிராண்ட் ஹைப்பர் எக்ஸ்டோ பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. உங்களுக்கு பக்கத்தில் வேறு ஏரியாவில் இருக்கும், கேட்டு தெரிஞ்சிங்க. நான் இங்கே தான் பண்ணியிருந்தேன். இதேமாரி மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சிக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிங்க.